டெக் ரீல்ஸ் வாசகர்களுக்கு வணக்கம். ஸோ நாம் ரிலையன்ஸ் ஜியோவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனுடைய ரெண்டாவது தொகுப்பாக தான் இந்த வீடியோ இப்போ வந்திருக்கு. முதல் வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. அதில் நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ அந்த முதல் வீடியோ பண்ணுற லிங்க் கீழே இருக்குது. பை சான்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்கலாம். கீழே பார்த்துட்டு வாங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் போமா. அன்லிமிட்டட் டேட்டா பிளான் எப்படி? இதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட கொஷினாக இருக்குது. இந்தியாவில் இருக்கிற எல்லா நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸும் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கால்ஸ், அப்புறமா லிமிட்டட் பேண்ட்வித் மட்டும்தாங்க. ஸோ இதனால தான் இவங்களால நிறைய பேண்ட்வித் அலோகேட் பண்ணி நம்மளுக்கு அன்லிமிட்டட் டேட்டா தர முடியறது கிடையாது. ஸோ இவங்க பேண்ட்வித் வேணும்னாலும் வெளியே இருக்கிற ஃபைபர் நெட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட தான் காசு கொடுத்து பேண்ட்வித்தை அலோகேட் பண்ணி வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் ஜியோவில் எல்லாமே ஃபைபர் நெட்டாக தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இவங்க இப்போயே 5G 6G வந்தாலும் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க நினச்சாங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டாவை உங்களுக்கு இப்போவே எப்போவுமே ஃப்ரீயாக தர முடியும். இப்போ தந்துட்டு தான் இருக்காங்க, அதே விஷயம். எப்போவுமே அவங்க ஃப்ரீயாக தர முடியும். ஆனால் அப்படி கொடுத்தா இவங்களோட ப்ராஃபிட் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் டிஃப்ரெண்ட் டாரிஃப் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சின்ன டாரிஃப் பிளான்லேயே உங்களுக்கு நிறைய டேட்டா கொடுத்துட்டா நீங்கள் பெரிய டாரிஃப் பிளான் போக மாட்டீங்கன்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த டாரிஃப் பிளான் சேஞ்சஸ். ஸோ நீங்கள் டாரிஃப் பிளான் சேஞ்சஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். அதுதான் எனக்கு நைட் டைமில் அன்லிமிட்டட் டேட்டா கொடுத்துருக்காங்க. நான் ஏன் ஃபீல் பண்ணோம் அன்லிமிட்டட் டேட்டா? அதான் போன வாரம் நீயே சொன்னீங்க 2லேருந்து 5 வரைக்கும்ட்டு. யார் உட்காந்து டவுன்லோட் பண்ணுறது? சரி, நம்ம திருப்பி நம்மளோட பாயிண்ட்டுக்கே வருவோம். ஸோ இவங்க நினச்சாங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா தரலான்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இப்போ இதுவே மற்ற நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ்லாம் ரிலையன்ஸ் ஜியோனால் ஷேர் சரிஞ்சிருச்சு. அதாவது எல்லாருடைய லைக் ஏர்செல் ஐடியான்ற மாதிரி கம்பெனிஸோடைய ஷேர்ஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு அப்படின்றது நம்ம ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவங்களோட டாரிஃப் பிளான்ஸை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ அப்படி வச்சாலும் ரிலையன்ஸ் ஜியோனால் உடனடியாக ஒரு பிளானை அறிவித்து அவங்களால இப்போ இருக்கிற டாரிஃப் பிளான்லேருந்து 50% வரைக்கும் கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ ரிலையன்ஸ் ஜியோ நினச்சாங்கன்னா எப்போ வேணால் அன்லிமிட்டட் டேட்டா தரலாம். அதே மாதிரி எப்போ வேணால் அவங்களால டாரிஃப் பிளானை குறைக்க முடியும். எல்லாமே அவங்களால பாசிபிலிட்டி தான். ஏன்னா இவங்க மொத்தமாகவே ஃபைபர் நெட் வச்சுருக்காங்க. மற்ற எந்த நெட்வொர்க்கும் ஃபைபர் நெட்டில் இல்லை. இதுதான் இவங்களுடைய பெரிய பில்லர் அண்ட் பாசிட்டிவ். ஜியோ ஆப்ஸ், இந்த ஆப்ஸை பற்றி போன வார வீடியோலேயே தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ எல்லா ஆப்ஸை பற்றியுமே பேசிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட டிசம்பர் 2017 வரைக்கும், அதாவது 2018 பிகினிங் வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ. இதனால் இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை கிட்டத்தட்ட ஒரு அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மொபைல்லேயே மூவிஸ் பார்க்குறது, உங்கள் மொபைல்லேயே டிவி பார்க்குறதுங்கிற ரேஞ்சுக்கு உங்களை மாற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை டிஃபால்ட்டாக வாங்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறது தான் இந்த பிளானுடைய ஒரு சீக்ரெட் ஐடியா. ஸோ அவங்க ஏற்கனவே அறிவித்தபடி இந்த எல்லாத்தோடைய இதுவும் ஒரு இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ருபீஸ், அதாவது 15,000 ரூபா வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறையலாம், இப்படி வேணால் மாறலாம். பட் இவங்க ரிலையன்ஸ் ஆப்லேருந்து இவங்க சம்பாதிக்க நினைக்கிற பிளான் பண்ணியிருக்கிற ஐடியா இதுதான். லைஃப் ஃபோன்ஸா, இதை பற்றி எங்கே பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுறேன். இந்த லைஃப் ஃபோன்ஸும் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஒரு சப்சிடரி தான். ஸோ இந்த லைஃப் ஃபோன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சைனா மாதிரி கம்பெனிகளுக்கு போய் போன ஜென்ரேஷன் ஃபோன்ஸ், அதாவது சேல் ஆகாத ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, லாஸ்ட் ஜென்ரேஷன் சேல் ஆகாத ஃபோன்ஸை மொத்தமாக பல்காக ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அது சேலாகாத வேஸ்ட் ஜங்காக இருக்கிறதுக்கு இவங்க ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுக்குறதுனால அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி கொண்டு வந்த டேட்டாவை அது மாதிரி இங்கே கொண்டு வந்த ஃபோன்ஸை இவங்க இங்கே ஒர்க் பண்ணி சரி பண்ணி உங்களுக்கு ஒரு லைஃப் ஃபோனாக கொடுத்து இதுலேயும் இப்போ அவங்க ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இவங்க ஃபஸ்ட்டு இதுக்கு செப்டம்பர் 5க்கு முன்னாடி வரைக்குமே லைஃப் ஃபோன்ஸில் மட்டும்தான் இந்த ரிலையன்ஸ் ஜியோ சிம் ஒர்க் ஆகுன்ற ஸ்டேஜுக்கு கொண்டு புஷ் பண்ணி எல்லாரையும் இந்த லைஃப் ஃபோன்ஸையும் வாங்க வச்சுருக்காங்க.
இந்த லைஃப் ஃபோன்ஸில் நிறைய வேரியன்ட்ஸையும் கொடுத்து இந்தியாவிலே சீப்பஸ்ட் ஃபோனாகவும் மாற்றி உங்களை நம்ம எல்லாரையுமே இதை வாங்க வச்சுருக்காங்க. நாமெல்லாம் ஏமாற்றப்பட்டுட்டோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகவே கிடையாது. நார்மலாகவே நீங்கள் வாய்ஸ் கால்ஸ் மட்டும் அதிகமாக பேசுகிற ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மட்டுமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பெரிய லாபத்தை நீங்கள் அடையலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் டேட்டா யூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டேட்டாவை கிட்டத்தட்ட 256 300 அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் டேட்டா கொடுத்து வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நீங்கள் 4 ஜிபியை வெறும் 500 ரூபாய்க்கே நீங்கள் வாங்க போகிறீங்க, அதுவும் அன்லிமிட்டெட் கால்ஸோடு யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படின்ற பேசிஸில் நம்ம பார்க்கும்போது இது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுது. நம்ம எங்கே வந்து ஓரளவு சின்ன சின்ன லாஸஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற டேட்டாவை அவங்க சொல்கிற டேட்டுக்கு முன்னாடியே நம்ம காலி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட செலவு அதிகமாக போகுது. சரிங்க, கிட்டத்தட்ட நம்ம இந்த பெரிய கதையவே முடிச்சிட்டோம். இப்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இல்லை நெகட்டிவான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். இவங்க என்ன தான் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சாலும் இது நம்மளுக்கும் நிறைய ப்ராஃபிட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வின்-வின் சுச்சுவேஷன். என்னது வின்-வின்னா அப்படின்னா? வின்-வின் அப்படின்னு சொன்னால் எனக்கும் லாபம் உங்களுக்கும் லாபம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டடைக்கிறது தான் வின்-வின் சுச்சுவேஷன். ஸோ உங்களுக்கு இது எந்த விதத்துலேயும் நஷ்டத்தை தரப்போகிறதில்ல, அவங்களுக்கும் இது எந்த விதத்துலேயும் நஷ்டத்தை தரப்போகிறதில்ல. இவங்க நினச்சாங்கன்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா தர முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ ரிலையன்ஸ் ஜியோ மூலமாக இது ஒரு மோனோபோலி அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மோனோபோலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க சொல்லலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக இவங்க ஃபைபர் நெட்டை கொண்டு வந்திருக்காங்க, 4G வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓல்டி டெக்னாலஜியை வந்து இந்தியா ஃபுல்லாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன ஆச்சுன்னா, எல்லா நெட்வொர்க்கும் அதாவது அதர் நெட்வொர்க்ஸ் எல்லாருமே இந்த 4G டெக்னாலஜியும் ஓல்டி டெக்னாலஜியும் உள்ளே கொண்டு வந்தால் தான் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை இவங்க இன்றைக்கி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். இதனால் ஒரு நல்ல ஒரு காம்படிஷனும் உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஜியோ பற்றி உங்களுக்கு வேறு எதனா தகவல் தெரியணும், இல்லை எதனா ஒரு டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தது, நாங்கள் சொன்னது எதனா தப்பான விஷயமா இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை எதுவும் திட்டாதீங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறோம். இல்லை இன்னொரு வீடியோவும் இதை கரெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோவும் நாங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக தரோம். சரி, இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை கூடிய சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.